இந்த மாலை ஆராதனைக்கு வேத பாடாதனைக்கு வந்திருக்கிற உங்களுடையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய சித்தம் என்கிற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மேத்யூ சாப்டர் 6 and verse 10. This is from the Lord's Prayer. ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தில் இருக்கிறது. வாசிப்போம். ஆமேன். ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எந்நாளும் உள்ளது. இந்த மே மாதத்தின் முதலாவது கர்த்தருடைய நாளிலேயும் மாலையிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தாவே நீர் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக அடியார்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. கற்றுக்கொள்ள வேண்டிய அப்பா பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவமாக்க எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாக நீர் மாற்றி ஒவ்வொரு வசன விதையும் நீர் விதைத்து 100 பலன் தர உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, கேட்டுவிட்டு நாங்கள் போய்விடாதபடி ஆண்டவரே, அப்பா இயேசுவே இயேசுவே எங்களுடைய இருதயத்தில் நீர் பதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஓட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் அதை கர்த்தாவே வசனங்களை நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்த கொடைக்குள் மூடிக்கொள்ளும் எல்லா டிஸ்டர்பன்ஸ் இயேசு நாமத்தில் கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதியும். உடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இன்னும் கனெக்ஷனில் 2 வசனம் கொடுத்தேன் தேவ சித்தத்தில். ரோமர் 12:2. ரோமர் 12:2 நம்ம மறக்கவே கூடாது. ஆமென். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஓகே, 3வது வசனம் யோவான் 4:34. அப்போ நான் என்னை அனுப்பவருடைய சித்தத்தின்படி செய்து. இப்போ ஏசப்பாவோட சாப்பாடு என்னது? நமக்கு சாப்பாடு என்ன? இட்லி, தோசை, பிரியாணி அப்படி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, அவருடைய சாப்பாடு என்னவா? போஜனம் என்னவா? என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொன்னார். உடனே டிசைபிள்ஸ் சீஷர்கள் நினைக்கிறாங்க, ஐயோ யாராவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரும் சாப்பாடு கொடுக்கல, இன்னும் பட்னியாக தான் இருக்கிறாரு. ஆனால் தேவ சித்தத்தை செஞ்ச உடனே அந்த மாம்ச பசி கூட வராத மாதிரி பிதாவரை காத்துக்கொள்ளுகிறார். ஓகே, நம்ம எதில் ஆரம்பித்தோம்? அந்த கால நியமனங்களில் பார்த்தோம். எப்படி ஏதேனில், அப்புறம் ஆதாம் காலத்தில், அப்படி ஒவ்வொரு காலமாக பார்த்தோம். அதை விட்டுருவோம். உடன்படிக்கையை தேவன் செய்தார். இந்த உடன்படிக்கையை தேவன் தான் கொண்டு வந்தார். ஏன் செஞ்சார் உடன்படிக்கை? வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் மேக்கிங் அ கவனன்ட்? உடன்படிக்கை செய்யறதுடைய நோக்கம். உடன்படிக்கைனா என்ன? அக்ரிமெண்ட். சரியா? நான் இந்தியா, பென்னி என்னது சவுதி அரேபியான்னு வச்சுக்கலாம், சும்மா சொல்கிறேன். அப்போ நான் உனக்கு தண்ணி தரேன். உங்கள் நாட்டில் தண்ணி இல்லை, நான் உனக்கு தண்ணி தரேன். நீ எனக்கு என்ன தரணும்? ஆயில் தரணும். ஆமாம், எண்ணெய் தரணும். ஸோ நம்ம 2 பேர் உடன்படிக்கை. நான் அப்போ நீ எனக்கு நீ தந்துகிட்டே இருந்தால் நான் உனக்கு தருவேன். நீ நிறுத்திட்டா நானும் நிறுத்திடுவேன். உடன்படிக்கை போயிடும். ட்ரீட்டி, பேக்ட், அக்ரிமெண்ட். புரிஞ்சுதுங்களா? கணவன் மனைவி உடன்படிக்கை பண்ணுறாங்க இல்லையா? கல்யாணத்தில் என்ன செய்கிறாங்க? அவங்க உடன்படிக்கை பண்ணுறாங்க. சும்மா சாதாரணமான ஒரு கொண்டாட்டம் கிடையாது. இட் இஸ் அ அக்ரிமெண்ட் ஆர் த மேரேஜ் இஸ் அ ஹோலி கவனன்ட். ஹோலி கவனன்ட் பிட்வீன் அ மேன் அண்ட் அ உமன். அப்போ என்ன சொல்கிறாங்க? வாழ்நாளெல்லாம் நான் உனக்கு கணவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கணவன் வாக்கு கொடுக்குறார். மனைவி என்ன சொல்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சிறுமையினத்திலும் அப்படின்னு எல்லாம் பெருசாக சொல்லி கர்த்தர் வைக்கும் எல்லா சூழ்நிலையிலும்
நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு மனைவியாக இருப்பேன். 2 பேர் என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் அதை காத்துக்கொள்ளணும். எல்லோரும் இங்கே இருக்கீங்களா? இங்கே இருக்கு. ஓகே. ஸோ அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது. அப்போது தேவன் மனிதர்களோடு உடன்படிக்கை பண்ணுறார். நோக்கம் என்ன? அதை மறக்கக்கூடாது. அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு வெளிப்படுத்துறதுக்கு தான் உடன்படிக்கையை செய்கிறார். இன்னொன்று, அவருடைய அன்பையும் உண்மையும் மனுக்குலத்துக்கு காண்பிக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறார். சரிங்களா? காட் இஸ் லவ். முழு இந்த பைபிள் ஸ்டடியானாலும் எதுனாலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு வந்துட்டு ரோபாட்ஸ் தேவையில்லை. ஏற்கனவே ஏஞ்சல்ஸை அவர் படைச்சிட்டார், தேவதூதர்களை படைச்சிட்டார். போனால் போவாங்கன்னா வான்னா வருவாங்க. ஆனால் மனிதர்களை எதுக்கு உண்டாக்கினார்? நம்மளை எதுக்கு உண்டாக்கினார்? நம்ம கூட உறவு வைக்கும்படியாக, அன்பை பரிபாலிக்கும்படியாக உருவாக்கினார். சரிங்களா? அதனால தான் தேவசாயலாக உண்டாக்கி கூடவே என்னையும் கொடுத்துட்டாரு. மனிதனை உண்டாக்குவோம், தேவசாயலாக உண்டாக்குவோமாகன்னு சொல்லி அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னது? ஃப்ரீ வில். அதாவது த ஃப்ரீடம் டு சூஸ், தெரிந்து எடுக்கக்கூடிய அந்த சித்தத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டார். அதுதான் பிரச்சனை. அதை மாத்திரம் கொடுக்கலன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் எதுக்கு அந்த மரத்தை வைத்து ஒரு கட்டளையும் கொடுத்து எல்லா இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா மரத்தோட பழத்தையும் நீ ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கோ, ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்க நன்மை தீமை அறியத்தக்க மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடாத, நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அவனுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுத்தார். ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்த்தாரு? அன்பை எதிர்பார்த்தார். நீ என்கிட்ட அன்பாக இருந்தீன்னா நான் சொல்கிறது கீழ்ப்படிஞ்சு நீ அதை சாப்பிடாத. ஆனால் நீ கீழ்ப்படிய மாட்டேன்னா உனக்கு என் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் எதிர்பார்த்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுத்துட்டார். அதில் ஆதாம் தோற்று போயிட்டான். ஓகேவா? ஃபஸ்ட் ஆடம் தோற்று போயிட்டான். ஆனால் ஃபைனல் ஆடம், கடைசி பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பிதாவின் சித்தத்தை செய்யறதே என்னுடைய போஜனம் நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் திஸ் தாட் ரன் throughout the Bible. This one thought of God's will run through ஃபுல்லாக அதுதான் போகும். நீங்கள் எந்த இது எடுத்து பார்த்தாலும் தேவ சித்தம் என்னவா இருந்திருக்கும், மனுஷன் அதை எப்படி பண்ணியிருப்பான், அதுக்குரிய பின்விளைவுகளை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது ஸ்டார்டிங் ஏதேன் தோட்டத்துலேருந்து ஆரம்பிச்சது. அப்போது ஆதி ஆகமத்திலே நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த தேவ சித்தம் செய்யலைன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா தேவன் நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான, அதாவது ஒன்லி குட், அதில் தீமையே கிடையாது. த பெஸ்ட், சிறந்தது தான் தேவ சித்தத்தில் இருக்கும். நமக்கு வேணால் இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும், அப்படி இல்லை. தேவன் நம்ம கையில் ஒன்று தராருன்னா அதுதான் பெஸ்ட். ஹல்லேலூயா. அதை நீங்கள் உண்மையாக நீங்கள் நம்பணும். கர்த்தர் ஒன்று நம்ம கையில் தந்துட்டார்னா என்ன தராரோ அதுதான் பெஸ்ட். நாங்கள் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, க்ளோரியா நான் ஈவாட்ஸில் தான் சேர்க்கணும்னு நான் நினச்சேன். பெஸ்ட்டு ஸ்கூல்னு என் மனதில் அது பதிஞ்சிருந்தது. ஆனால் கர்த்தர் அதில் கொடுக்காம பெயிண்டில் சேர்த்தார். அதுக்கப்புறமா தான் அதோடைய நன்மைகள்லாம் பார்த்தேன். இன்றைக்கி படித்து முடித்து எல்லாம் முடிஞ்சே வெளியில் வந்து 2 பேருமே வெளியில் வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்தே. ஓகேவா? ஸோ காட் கேவ் மீ த பெஸ்ட். எனக்கு ஒரு வேளை அது பெஸ்ட்டாக சிறந்ததாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான் சிறந்தது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அப்படித்தான், கர்த்தர் சிறந்ததை தான் தருவார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்போது சில கேரக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? யாரெல்லாம் நம்ம பார்த்தோம் போன வாரம்? ஆதாம், ஏவாள், காயின், நோவாவின் சந்ததி, ஆபிரகாம், டவர் ஆஃப் பாபேல் பார்த்தோமா? ஓகே, டவர் ஆஃப் பாபேல். ஸோ இன்றைக்கு ஒரு 4 காரியங்கள், 4-5 நம்ம பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் எழுதி கொள்ளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியும். பர்சன், உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். பர்சன், செகண்ட் மெயின் இன்சிடெண்ட். பர்சனாக அந்த நபர், கேரக்டர். ஓகேவா? இது பைபிள் ஸ்டடி இது. ஓகே, அதனால் இது செய்தி போல இருக்காது, நாம் கற்றுக்கொள்கிறோம். செகண்ட் தலைப்பு மெயின் இன்சிடெண்ட், என்ன சம்பவம் நடந்தது. 3வது காட்ஸ் வில், தேவ சித்தம் என்னவாக இருந்தது. ஓகேவா? 4வது தலைப்பு, அவங்க தேவ சித்தத்தை இழந்தாங்களா இல்லையா, சும்மா ஒரு கொஸ்டின் மாதிரி போட்டுக்கோங்க. டிட் தே மிஸ் காட்ஸ் வில் ஆர் நாட். அது 4th தலைப்பு. அது 5th தலைப்பு, ஹவு தே மிஸ் காட்ஸ் வில், தேவ சித்தத்தை எப்படி அவங்க இழந்து போயிட்டாங்க. அடுத்தது ஏன் இழந்து போயிட்டாங்க, ரீசன் என்ன. ஓகேவா? ரீசன் எழுதிட்டீங்களா? அடுத்தது ரிசல்ட்,
கான்சிக்வன்ஸ். ஓகேவா? நான் சொல்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சொல்லிகிட்டே வருவேன். அதில் வர்றதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இந்த வேத பாடத்தில் வர்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, கட்டாயம் எழுதிக்கணும். எழுதிட்டு வீட்டில் போய் ஒரு தடவை நீங்கள் திரும்பி அந்த வசனத்தை பார்த்து படித்து என்ன இருக்குது நீங்கள் உள்ளே எடுத்துடணும். பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்படி கேட்டுட்டு அப்படியே எழுதிட்டு போயிட்டீங்கன்னா அது போயிடும். நிச்சயமாக உங்கள் டைரி பரலோகம் போயிடும். தாமஸ் ராஜா சொல்வார், நம்ம டைரியெல்லாம் என்ன பண்ணுமா, ரகசிய வருகையில் பறந்து ஏசப்பாட்ட போயிடும். நம்ம இங்கே இருப்போம். ஏன்னா டைரியில் எழுதுறத திரும்பி நம்ம பார்க்குறதே கிடையாது, தியானிக்கிறது கிடையாது. சரிங்களா? நம்ம அனிமல்ஸில் க்ளீன் அன்க்ளீன் இதை சொல்லிவிட்டு பாடத்துக்குள்ளே போகிறேன். க்ளீன் அன்க்ளீன் ரெண்டாக பிரிப்பார் ஆண்டவர். எதெல்லாம் க்ளீன் அனிமல்ஸ், எதெல்லாம் அன்க்ளீன்? க்ளீன்னா ஆண்டவர் சுத்தமான மிருகம்னு எதை சொன்னார்? 2 இருக்குதுல்ல. வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் டு பி எ க்ளீன் அனிமல்? ஒரு சுத்தமான மிருகம்னு சொல்லணுன்னா அதுக்குரிய 2 கேரக்டரிஸ்டிக் என்ன? இங்கே தேடுறா பாருங்க. கால் ஹூஸு பிரிஞ்சிருக்கணும், அசைப்படணும். ஓகேவா? ஒன்று அசைப்படணும், இன்னொன்று கால் ஹூஸு பிரிஞ்சிருக்கணும். சரியா? அசைப்போடுறதுனா மெடிடேட் பண்ணுறது. இப்போ வரோம், கேட்குறோம், எழுதுகிறோம், அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம அசைப்போடலை, அது திரும்பி கொண்டு வந்து அந்த மெடிடேட் பண்ணலைன்னா நம்ம சுத்தம் கிடையாது. சரிங்களா? கால் ஹூஸ் பிரிஞ்சு இருக்கிறதுனா செப்பரேட்டட் லைஃப். நம்ம இதே உலகத்தில் தான் வாழ்கிறோம். கர்த்தர் ரட்சித்தோன்னா தனியாக ஐலாண்டு கொண்டு போய் வச்சுட்டாரா? கிடையாது. இதே உலகத்தில் தான் வாழறோம். ஆனால் உலக ஜனங்க போல் வாழாமல் திங்க் பண்ணாமல் நம்ம பிரிந்து வாழ வேண்டும். வசனத்தை கேட்டு புரிஞ்சிச்சா? ஓகேவா? அப்போ இந்த கேமல் என்ன பண்ணும்? கேமல் அசை போடுமா? போடும். கேமல் அசை போடும், ஆனால் வீரி குழம்பு தான் கிடையாது. பிக்கு இருக்குல்ல, பிக்கு அன்க்ளீன் இல்லையா? பன்றி என்ன பண்ணும்? அசை போடுமா? அசை போடாது, ஆனால் வீரி குழம்பு பிரிஞ்சு இருக்கும். புரிஞ்சிச்சா? ஆனால் அது அன்க்ளீன் ஆகிடுச்சு. அதனால தான் கேமலும் பிக்கும் அன்க்ளீன். ஆனால் மாடு பார்த்துக்கிங்களா, அது என்ன பண்ணும்? அசையும் போடும், காலும் பிரிஞ்சிருக்கும். அதுதான் இப்போ இந்த வேத பாட ஆராய்ச்சிக்கு வரும்போது சண்டே சர்வீஸ் மார்னிங்காக இருந்தாலும் சரி நம்ம எழுதுகிறோம். ஆனால் திரும்பி ஒரு தடவை அதை மைண்டில் கொண்டு வரணும். ஒரு மாடு சாப்பிடுது, நல்லா மேய்ஞ்சிருது, மேய்ஞ்சிட்டு மத்தியானம் என்ன பண்ணுது? ஆடோ மாடோ நல்ல ஒரு ரெஸ்டிங் பிளேஸில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணோம்? உள்ளே போனதை திரும்பி கொண்டு வந்து அசை போட்டு அனுப்பும். அப்படி அசை போட்டு உள்ளே அனுப்பலைன்னா என்ன ஆகும்? அந்த மாடுக்கு வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்ச நாளில் வியாதி அது போயிடும். இப்போ எவ்வளோ தூரம் கேட்குறோம், அது இல்லை, திரும்பி அதை மெடிடேட் பண்ணணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய என்ன பண்ணுறோம்? கேட்டு அக்யூமுலேட் பண்ணிடுறோம். திரும்பி அசைப்படாதனால அது டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. நம்முடைய சிஸ்டம், ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம்குள்ளே அது வரமாட்டேங்குது, கனியே இல்லாமல் போய்விடுகிறது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவரே கேட்குற வசனத்தை நான் மறுபடியும் தியானிக்கணும். அந்த வசனங்களை உள்ளே எடுத்து பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ முதலாவது, இப்போ ஆபிரகாம் வரைக்கும், இப்போ ஆபிரகாம்லேயே நிறைய இருக்குது, நான் அதில் ரொம்ப டுவெல் பண்ணாமல் இன்றைக்கு ஒரு 5 கேரக்டர் பார்க்க போகிறோம். முதலாவது பர்சன் லோத். வெரி குட். ஸோ லோத்தோட வாழ்க்கையில் மெயினாக ஒரு சம்பவம் நடந்தது. என்ன மெயின் இன்சிடென்ட்? கீழே என்ன எழுத போகிறோம்? ரைட், ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறது. செப்பரேஷன் ஃப்ரம் ஏப்ரஹாம் அண்ட் சாய்ஸ் ஆஃப் லேண்ட். மெயின் இன்சிடெண்ட்டில் என்ன எழுதணும்? செப்பரேஷன் ஃப்ரம் ஏப்ரஹாம் அண்ட் சாய்ஸ் ஆஃப் லேண்ட். ஓகேவா? தேவனுடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது அப்படின்னா, காட்ஸ் வில்லில் லிவ் இன் ரைச்சஸ்னஸ், செப்பரேட் ஃப்ரம் விக்கெட்னஸ். சரியா? நீதியாக வாழணும், துன்மார்க்கமாக வாழக்கூடாது அவருடைய சித்தமாக இருந்தது. இப்போ பைபிள் போர்ஷன் பாருங்கள், ஜெனிசிஸ் 13:10-13 வாசிங்க. ஆதியாகமம் 13. எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான்.
சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஆமேன் ஆமேன். போதும். இப்போ பைபிள் போர்ஷன் அதுதான், நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இப்படி இருக்கும் பொழுது, அதாவது ஆபிரகாம் சொல்கிறாரு, இந்த சம்பவத்தை கேட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் ஜெனசிஸ் 13 படிச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சதான் இருந்தாலும் தெரியலன்னு சொல்கிறேன். நல்லா கவனிங்க பிள்ளைங்க, கவனிங்க. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நிறைய மந்தை வந்துருச்சு. ஒவ்வொரு மந்தைக்கும் நிறைய மேய்ப்பர்கள். 2 மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை. நீ ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டா, உனக்கு தண்ணியா என் ஆட்டுக்கு தண்ணியான சண்டை வரும்பொழுது ஆபிரகாம் சொல்கிறாரு, அப்பா நாம் சகோதரர், நமக்கு சண்டை வேண்டாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நாம் சகோதரர் சொல்லும் பொழுது தான் இந்த 10ஆம் வசனம் வருது. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து ஜார்டன் பக்கத்தில் சமபூமி முழுக்க அப்படியே நீர்வளம் பொருந்தினதான் இருக்குது. சோதோம் கொமோரா அழிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய தோட்டம் போல, ஏதேன் தோட்டத்தை போல சூப்பராக இருக்குது. என்னது? சோதோம் கொமோரா. ஓகேவா? கவனிங்க. இப்படி இருக்கும் பொழுது அவன் பாட்டு பார்க்குறான், போயிட்டான். ஆனால் இது தேவ சித்தமாக இல்லையா? 13 வரைக்கும் படித்தோம் இல்லையா? தேவ சித்தமாக இல்லையா லோத்து போனது? இல்லை. ஏன்? அந்த வசனத்துலேன்னு சொல்லுங்கள் எனக்கு. 10 to 13 இப்போ நம்ம படித்தோம் இல்லையா? அது வந்து நீர்வளம், நீ ரைட்டு போனால் லெஃப்ட் போனால், லெஃப்ட் போனால் ரைட் போனால், கணக்கில் இடத்தான் பார்த்தான் போனான் ரைட்டு. ஏன் அது தேவசித்தம் இல்லை? அவன் போன இடம் ஏன் தேவசித்தம்? ரைட், அதுதான் கீ. சரி, இங்கே கவனிங்க, தயவுசெய்து டிஸ்டர்ப் ஆகாதீங்க. verse 13, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். இதெல்லாம் லோத்துக்கு தெரிஞ்சிருக்காதா? தெரியும். அப்போது அவர் என்ன சொல்கிறார், நீ எந்த பக்கம் போறீங்கன்னா ஆப்போசிட் சைடில் போயிடுறான்ப்பா, சண்டையெல்லாம் பிரிஞ்சிடலான்னா உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா போகிறதுக்கு? அந்த பாவிகள், பொல்லாத பாவிகள் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாக இருந்தார்களாம். இவருக்கு நல்ல நியூஸ் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அங்கே போகிறார். சரியா? ஸோ டிட் ஹீ மிஸ் காட்ஸ் வில்? எஸ் ஆர் நோ? எஸ், எஸ். ஓகே. ஹவு லாட் மிஸ் காட்ஸ் வில்? அந்த தலைப்பில் ஆன்சர் பண்ணுங்க. ஏன் அவன் தேவஸ்தத்தை இழந்து போனான்? நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஹி சோஸ் டு செட்டில் இன் சோடோம் பேஸ்ட் ஆன் அப்பியரன்ஸ் அண்ட் லிவ் இன் அ சின்-ஃபில்ட் சரௌண்டிங். அதாவது சோதோமில் போய் வாழணும், பக்கத்தில் போய் வாழணும்னு தெரிந்தெடுத்தான். அது எப்படிப்பட்ட இடம்? பாவம் சுற்றி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே போய் வாழணும்னு அவன் தெரிந்தெடுத்தான். அதனால தான் தேவஸ்தத்தை இழந்து போயிட்டான். ஓகேவா? பிரிஞ்சு போகிறது தப்பு இல்லை, போயிருக்கலாம். வேறு என்ன இடமே இல்லையா? எங்கேயாவது நல்ல இடம் பக்கத்தில் போயிருக்கலாம். ஆனால் எங்கே கொடும் பாவிங்க, கர்த்தர் வெறுக்கிற பாவிங்க, பொல்லாதவங்க இடத்துல அங்கே போய் வாழறோம். சங்கீதம் 133:1 வாசிக்கிறோம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மை, எத்தனை நன்மை. ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அது என்ன பண்ணணும்? நம்மளுடைய லாங்குவேஜை மாற்றும், நம்முடைய திங்கிங்கை மாற்றும், நம்முடைய பார்வை எல்லாத்தையுமே மாற்றிடும். கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? நீங்கள் அதனால நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். நல்லா எப்போதும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற 6th ஸ்டாண்டர்ட் போய் ஒரு கெட்ட பொண்ணோட சேர்ந்தேன், அவ்வளோதான். பின்னாடி அப்படியே போயிட்டேன். அந்த கதை சொன்னால் பெருசாகிடும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பார்த்து பார்த்து பழகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வேர்ட்ஸ், நம்முடைய கேரக்டர், நம்முடைய மைண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ ஜனங்களோடையே இருக்கணும். பிரிஞ்சு போனால், ஆனால் தவறான இடத்துக்கு போயிட்டான். சரி, காரணம் என்ன? ஏன் அவன் அந்த இடத்த சோதம் குமாராவை தேர்ந்தெடுத்தான்? ஏன் தேர்ந்தெடுத்தான்? அந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தான்? படித்தோமே. அதான் யோர்தான் சமபூமி செழிப்பாக இருக்குது, அப்படியே பார்க்கறதுக்கு கர்த்தருடைய தோட்டம் போல செழிப்பாக இருந்துதான். ஓகேவா? அப்போ இவனுக்கு என்னென்னா, அங்கே போனால் இப்போ இருக்கிற மந்தை இன்னும் ரெட்டிப்பாக மாறும், 4ஆக மாறும், 10ஆக மாறும், 20ஆக மாறும், நிறைய பணம் கிடைக்கும். அப்போ அவனுடைய அட்ராக்ஷன்லாம் அந்த மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது நல்ல பணத்தில் செழித்து ஓங்கலான்னு சொல்லிட்டு பரிசுத்தமான விட்டுட்டு போனான். ஒரு தனியாக எங்கேயா இருந்திருக்கலாம், ஆனால் பாவிகளோட போய் ஐக்கியத்துக்கு போயிட்டான். ரீசன் என்ன? அட்ராக்ஷன் டு மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி. அவனுக்கு அந்த ஆவிக்குரிய டிசர்ன்மெண்ட் இல்லை. நம்ம பரிசுத்தவானை விட்டுட்டு போகிறோம், பாவிங்களோட போய் அந்த நடுவில் உட்கார போகிறோம், நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் என்ன ஆகும்னா அவன் யோசிக்கவே இல்லை. ஸோ முதலாவது லோத்தில் இதுதான் நம்ம கற்றுக்குறோம். ரிசல்ட் என்ன? லோத்தோட வாழ்க்கை என்ன நடந்தது? நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும். அடுத்த தடவையே ஒரு சண்டை வரும். இந்த 13 சாப்டரில் போய்ட்றாரா, 14 நல்லா கேட்டுக்கோங்க பிள்ளைங்க. 14 சாப்டரில் ஒரு சண்டை வரும். லோத்து குடும்பம்லாம் அடிமையாக போயிடுறாங்க. 4 ராஜாக்கள் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆபிரகாம் போய் 318 சர்வெண்ட்ஸை வச்சு சண்டை போட்டு திருப்பி கொண்டு வரார். அப்போவாவது அறிவு வந்து ஆபிரகாமோட வந்திருக்கலாமா? வரமாட்டார். திரும்பி அதே சோதம்
குமாராக்கு போவார். முதல்ல சோதோம் குமாருக்கு எதிராக கூடாரம் போடுவார். அப்புறம் அந்த சிட்டிக்கு உள்ளேயே போய் வாசம் பண்ணுவார். போகும்போது அவ்வளோ மந்தை மேய்ப்பார், சண்டை வர்ற அளவுக்கு மந்தை. ஆனால் போக போக ஆதியாகமம் 19 பார்த்தீங்கன்னா அவர் சிட்டிக்குள்ளே இருப்பார். அந்த பட்டணத்துக்குள்ளே போய் வீடெல்லாம் கிடச்சிரும், எல்லாம் இருக்கும். ஆனால் மந்தையே இருக்காது, மந்தையெல்லாம் அவுட். சரிங்களா? கல்யாணம் பண்ணிடுவார், 2 பொண்ணு வந்துடும். ஆனால் என்ன இல்லை, மந்தையில் அவங்க கொடும் பாவிகளாகிறாங்க. இன்றைக்கி கூட காலையில் பாஸ்டர் மூலமாக சொன்னாங்க இல்லையா, ஆணும் பெண்ணும். அந்த மாதிரி அந்த காலத்துலேயே அவ்வளவு பாவங்கள் கொடுமை நிறைந்த பட்டணம் தான் சோதம் குமாரா பட்டணங்கள். அப்போது அப்படி இருக்கும் பொழுது தேவதூதர் 2 பேரை வச்சு கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வரார். அவர் வர்றதுக்கு இஷ்டமே இல்லை, கையை பிடிச்சி தரத்தரான்னு வெளியில் கூட்டின்னு வந்து விட்டு திரும்பி பார்க்காத மலையை நோக்கி ஓடி போனால் முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன ஊரில் போகிறேன்னு சொல்லி போகிறாரு. ஆனால் என்ன நடந்தது, மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூளானாள். அப்போ அவனோட ராங் சாய்ஸ் ஒன்றா போக போக என்ன ஆச்சு, தன்னுடைய மனைவியை இழந்துட்டான். சரி, பிள்ளைங்களாவது உருப்பிட்டுதா, சோதோமிலிருந்து பிள்ளைங்களை 2 பெண் பிள்ளைங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விட்டுட்டார். ஆனால் இந்த 2 பிள்ளைங்களுடைய இருதயத்தில் என்னதான் இருந்தது, சோதோம் தான் இருந்தது. அவங்க அப்பாவோடையே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, துஷ்ட சந்ததிகள் அம்மோன் மோவாபுன்னு 2 சந்ததியை அவங்க பெற்றெடுத்தாங்க. புரிஞ்சா? அப்போது பாருங்கள், ஒரு மனுஷன் தவறான ஒரு தேர்ந்தெடுப்பு, நல்ல பணம் கிடைக்கணும் ஓடுனா கடைசியில் மனைவியும் போச்சு, பிள்ளைங்கள்லாம் தவறாக செஞ்சிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கான்சிக்வன்ஸ்? ஹீ லாஸ்ட் family peace, stability and moral compromise led to shameful event. அதாவது தன்னுடைய குடும்பத்தை இழந்துட்டான், மனைவியை இழந்துட்டான், பெண் பிள்ளைகளும் ஒரு சன்மார்க்க நெறியான ஒரு வாழ்க்கையை வாழாமல் தவறு செய்கிறாங்க. துஷ்ட சந்ததிகள் தான் வந்தது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா? அப்போ நம்ம லோத்தை நினைக்கணும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார். யாரை நினைக்க சொல்லுவார்? நினைத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் நெக்ஸ்ட் பாயிண்ட் போக முடியும். ரிமெம்பர் லாட்ஸ் வைஃப்னு சொல்லுவார். ரிமெம்பர் மீன் திருவிருந்தில் சொன்னவர் சொல்லுவார் ரிமெம்பர் லாட்ஸ் வைஃப்னு சொல்லுவார். லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள்ளு. இதை சொன்னது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார். அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு நபர் பாருங்கள் அந்த அம்மா. இப்போ லோத்து நீதியுள்ள தன்னோட இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். ஐயோ துன்மார்க்கமாக இங்கே வந்துடுமே, ஏன் கிளம்பி வர வேண்டியதானே ஆபிரகாம்கிட்ட, திரும்பி கடைசி வரைக்கும் வர மாட்டார், அங்கேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் கர்த்தர் லோத்தை காப்பாற்றிட்டார். ஆனால் எல்லாம் போச்சு, மனைவி போச்சு, பிள்ளைங்க போச்சு, வந்த சந்ததியும் ஒரு சபிக்கப்பட்ட அம்மோன் மோவாப் சந்ததி தான் வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது லோத்தோட வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். 2வதுக்கு போகலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஈசாக் எங்கேயாவது தேவசத்தை மிஸ் பண்ணாரா? யோசிக்கிறான். ஓகே, அதாவது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற விஷயத்தில் அவர் தவறு செய்தார். பாருங்கள், ஆதியாகமம் 27 இது வருது. நான் ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல, உங்களுக்கு சம்பவம் தெரியும். தேவனுடைய சித்தம் அந்த ஆசீர்வதிக்கிற விஷயத்தில் என்னவா இருந்தது? ஆதியாகமம் 25, 23 வாசிங்க. இதுதான் தேவனுடைய சித்தம். சரிங்களா? ஆதியாகமம் 25, 23 மெயின் இன்சிடென்ட் blessing of sons. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இதுதான் என்னது? தேவனுடைய சித்தம். இப்போ மனைவிக்கு ரெபெக்காள் சொல்லப்பட்டதுன்னா ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்திருக்காதா? தெரிஞ்சிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அவருக்கு நல்லாவே தெரியும். ஈசா ஜேக்கப் பிறக்கிறாங்க, ஜேக்கப் தான் என்னது கவர்னண்டல் பிளெஸிங்கை வரப்போறான்னு ஈசாக்கு நல்லாவே தெரியும். அப்போ தேவ சித்தத்தை அவர் இழந்தாரா அப்படின்னா ஆமாம், கொஞ்சம் கல்யாணத்தில் கரெக்டாக இருந்தார். அவர் எதுவும் எந்த பொண்ணையும் தேடி பார்த்து போல. ஆபிரகாமோட ஊழியக்காரர் போனார், ரெபேக்கா வயிற்றுன்னு வந்தார், கல்யாணம்லாம் கரெக்டாக பண்ணிட்டார். ஆட்டுக்குட்டி விஷயத்துலையும் ஓகே, ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார், அப்படியே கட்டப்பட்டு ஒப்பு கொடுத்தாரு. ஆபிரகாம் கத்தி எடுக்கணும், எதுவுமே சத்தம் போடல, அதுலேயும் தேவஸ்தான். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் தவறு செய்துட்டார். ஓகேவா? டிட் ஹி மிஸ் காட்ஸ் வில்? எஸ், பார்ஷியலி இன் ஹிஸ் லைஃப் ஹி மிஸ். கொஞ்சம் தன்னோட வாழ்க்கையில் கொஞ்சம் தேவசத்தை இழந்துட்டார். சரி, எப்படி அவர் தேவசத்தை இழந்தார் அப்படின்னா, அவர் என்னன்னா யாக்கோபு மேலே தான் ஆசீர்வாதங்கள் வரணும்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் எப்படியாவது ஏசாவை ஆசீர்வச்சிடணும், தன்னோட ஃபஸ்ட் பார்ன் சன் சொல்லிட்டு அட்டன் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 27 நமக்கு தெரியும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? ஏசாவை கூப்பிடுறாரு. ஓகே,
27:1 பாருங்க. ஈசாக்கு முதிர் வயதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். 2ஆம் வசனம். அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகி உன் அம்பரா துணியும் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இதுதான் மேன்ஸ் வில். காட்ஸ் வில் என்ன? தி எல்டர் ஷால் சர்வ் தி யங்கர். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆசீர்வாதம் யாக்கோபு மேலே வரணும். ஆனால் இவரோட சித்தம் என்ன? என் ஃபஸ்ட் பார்ன் சன் தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு, நீ போய் வேட்டையாடி கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒய்ஃப்க்கும் சொல்லலை, ஏன்னா ரெபெக்கா அம்மாவுக்கு யாக்கோபு தான் பிடிக்கும்னு. சரிங்களா? அப்போது இவன் என்ன எப்படி அவன் மிஸ் பண்ணான் தேவசித்தன்னா, தேவசித்தம் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறது தான். இவருக்கு ஏசாவை ஃபஸ்ட்டு பையனை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை. ஓகேவா? காரணம் என்ன? ஏன் ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டார் அவர்? ஏசாவை ஆசீர்வதிக்கணும் ஏன் ஈசாக்கு ஆசைப்பட்டார்? ஃபேவரிட்டிசம். அதாவது ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, 3 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை மேலே அதிக அன்பு வைப்பாங்க இல்லையா? என் கண்ணுக்குட்டி அப்படின்னா, நாலாவதுனா எங்கள் அம்மா என்ன ரொம்ப நேசிப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சில குடும்பங்களில் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் ஃபேவரிட்டிசம். இவருக்கு என்னென்னா, இவன் தான் நல்லா மான் கறி கொண்டு வரான். இந்த இடத்துல அந்த சொல்லப்படலை, பிரியமாக இருக்க ருசியுள்ள பதார்த்தம் சொல்கிறது மான் கறி. இவன் நல்லா வேட்டையாடுவான். வீட்டில் ஆடு மாடு பீஃப் எல்லாம் சாப்பிடுவார். ஆனால் இந்த மான் கறியை ஏசா மாத்திரம்தான் கொண்டு வருவோம். அதனால் சாப்பாட்டு டேஸ்ட் இவன் கொண்டுறதுனால ஏசா மேலே அன்பு, அதிக அன்பு. ஓகேவா? இன்னொன்று, என் ஃபஸ்ட்டு பையன் எப்போதுமே ஃபஸ்ட்டு பையனா அப்படியே ரொம்ப அன்பு இருக்கும் இல்லையா? அதனால் ரொம்ப அட்டாச்மெண்ட். ஸோ வாட் இஸ் த ரீசன் தட் ஹி மிஸ்ட் காட்ஸ் வில்? ஃபேவரிட்டிசம் அண்ட் இமோஷனல் அட்டாச்மெண்ட். சரியா? ஓகே. கடைசியாக ரிசல்ட், கான்சிக்வன்ஸ் என்ன நடந்தது? இவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவன் ஏமாற்றி வாங்கி கடைசியில் குடும்பத்தில் ஒரு வஞ்சகம். தம்பி சொல்கிறான், அப்பா உன் பேர் என்ன அப்படின்னு அப்பா கேட்குறாரா? உடனே யாக்கோபு சொல்கிறான், நான் அவனுடைய மூத்த குமாரனாகி ஏசா. ஸோ குடும்பத்திலேயே போய் சொல்லிக்கிறாங்க. இவன் ஃபேவரிட்டிசம் பண்ணதுனால பையன் அப்பாவை ஏமாத்துறான். உறவுகள் உடையுது. அண்ணன் சொல்கிறான், எங்கள் அப்பா மரணம் அடைகிற நாள் வர அன்னைக்கு உன்னை தீர்த்து கட்டிடுறேன்னு ஏசா யாக்கோவை பற்றி சொல்கிறான். ஓகேவா? அப்புறம் துக்கம். அப்புறம் அமுச்சு விட்டுறாரு. இப்போ கண்ணு குருடாச்சு, எப்போ சாவாரம் தெரில, ஆனாலும் இங்கே இருந்தால் நீ செத்து போயிடுவ யாக்கோபே, நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. ஸோ இதெல்லாம் பின் விளைவுகள். சரிங்களா? கடைசியில் என்னாச்சு? யாக்கோபு போயிட்டு 20 வருஷம் கழிச்சு திரும்பி வராரு. ஈசாக்கு இருந்தார், ஆனால் ரெபெக்கா அம்மா இல்லை. புரிஞ்சுதா? எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஸோ தேவ சித்தம் இதுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடணும்? அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஈசாக்கு அதில் தப்பு பண்ணிடுவார். ஓகேவா? மற்றபடி லைஃப் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஓகே. அடுத்தது ஏசா வாழ்க்கையில் என்ன நடந்தது? தேர்ட் ஏசா. ஓகேவா? மெயின் கேரக்டர் ஏசா. மெயின் இன்சிடெண்ட் என்ன அவரோட வாழ்க்கையில்? தப்பாக போன ஒரு காரியம். ரைட். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். செல்லிங் பர்த் ரைட். ஓகேவா? அந்த வேத வசனம் ஆதியாகமம் 25:29 34. நீங்கள் எழுதிக்கோங்க. அதை ஒரே தடவை வாசிச்சிடலாமா? ஆதியாகமம் 25:29 வாசிங்க. எழுதிக்கோங்க, அதை வாசிங்க. முக்கியமான ஒரு ஸ்கிரிப்சர் போர்ஷன் அது. வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திரபாகத்தை இன்றி எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்ற கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆமேன். முதல் குழந்தையா பிறக்கிறது, பரலோகத்திலேருந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து பிறக்கிறது. இந்த சேஷ்ட புத்திரபாகம் பர்த் ரைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஒருவேளை போஜனத்துக்காக என்ன பண்ணிடுவார்? அந்த சிவப்பான குழுக்காக விற்று போடுறேன். ஆமாம், நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு விற்று போட்டுடுறான். அதாவது அவன் கஷ்டத்தோடு வரான். இவங்க இன்னும் சாதாரணமான குடும்பம்லாம் கிடையாது.
ஈசாக்கு குடும்பம், ஆபிரகாம் பெரிய பணக்காரர், எல்லாத்தையும் ஈசாக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஈசாக்கும் பெரிய பணக்காரர், ஆளுக்கு டென்ட் இருக்குது, சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது, வேலைக்காரங்க இருக்காங்க. களைச்சி வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணியிருக்கலாம், அப்பா டென்ட்டுக்கோ அம்மா டென்ட்டுக்கோ போயிட்டு எனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இவனுக்கு ஒன்று கண்ணுக்கு ஒன்று ஆசையாக அங்கே இருக்குது, அந்த கூழ் அவன் கேட்டு வாங்குறான். சரி, தேவ சித்தம் என்ன? முதல்ல ஏசாவை தான் பிறக்க வச்சார் இல்லையா? இப்போ தேவனுடைய சித்தம் ஏசாவோட வாழ்க்கையில் என்ன? அவன் ஃபஸ்ட்டு பிறந்ததுனால அவனுக்குன்னு தேவன் கொடுத்த அந்த பர்த் ரைட், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் மதித்து அதை தக்க வச்சிருக்கணும், சரிங்களா? ஆனால் அவன் அதை செய்யலை. God wanted to value that birthright. ஏசா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை மதிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் தேவ சித்தத்தை இவன் செஞ்சானா? செய்யலை. He missed the will of God. How he missed the will of God? சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அற்பமாக நினச்சான். அது என்னத்துக்கு? He despised the birthright. How he missed the will of God? கீழே எழுதிக்கோங்க. அது ஒரு விசேஷத்தை சிலாக்கியும். ஏன்னா நினச்சி பிறந்துட முடியாதே, ஃபஸ்ட்டு குழந்தையாக பிறக்கிறதுனா பெரிய விஷயம், அது பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜை அவன் டிஸ்பைஸ் பண்ணினான், சரிங்களா? இன்னொன்று, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக சரீர பிரகாரமாக எனக்கு ஏதாவது கிடச்சா போதும், அதுதான் அவனுடைய தப்பு, சரிங்களா? தட் இஸ் ஹவு ஹி மிஸ் த வில் ஆஃப் காட். அது புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஹி சோஸ் இம்மீடியட் blessing ஆர் ஃப்ளெஷ்லி கிராட்டிஃபிகேஷன் ஓவர் ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஆவிக்குரிய சுதந்திரத்துக்கு பதிலாக உலக பிரகாரமாக ஏதோ சாப்பாடு கிடச்சா போதும்னு நினச்சான், ஓகேவா? ரீசன் என்ன? ஏன் அப்படி அவன் நினச்சான்னா, அவனுக்குள்ளே இருந்த மாம்ச ஒரு ஆசைகள் தான். ஏதாவது டக்குன்னு கிடைக்கணும். இன்னொன்று, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோட மகிமை தெரியல. அதுதான் ஏசா விழுந்ததுக்கு, தேவஸ்தத்தை இழந்ததுக்கு காரணம். பின்விளைவு என்ன? கான்சிக்வன்ஸ் எழுதிக்கிறீங்களா? புரியுதா? போகிற ஸ்பீட் புரியுதா? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கான்சிக்வன்ஸ்? ஹீ லாஸ் த கவனன்ட் பிளெஸிங். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவன் இழந்துட்டான். ஆக்சுவலி எப்படி வரணும்னா, ஆபிரகாமின் குமாரனாகி ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரனாகி ஏசா, இப்படி தான் வரணும், சரிங்களா? ஆனால் அந்த பர்த் ரைட்டை அவனே விற்று போட்டதுனால அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போயிட்டான். எபிரெயர் 12:16 வாசிங்க. எபிரெயர் 12:16 ரொம்ப முக்கியமான வசனம். அது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் திரும்ப எம்பசைஸ் பண்ணுவார். அது முக்கியமான ஒரு போர்ஷன். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஆமென். எபிரெயர்ல எப்படி எச்சரிக்கிறார் பாருங்க. நம்ம நினைக்கக்கூடாது பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு கதடா அப்படின்னு நினைக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் அதை கொண்டு வரார் ஆண்டவர். ஸோ நம்ம பழைய ஏற்பாட்டில் முடிஞ்சு போச்சு நினச்சிடக்கூடாது. எல்லாமே நம்முடைய வார்னிங், எச்சரிப்புக்காகவோ எழுதப்பட்டிருக்குது. அப்போது ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு லேட்டர் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அவங்க அப்பாட்ட போய் கெஞ்சலாம், என்னையும் ஆசிர்வதிக்கூடாதான்னா கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பூமியில் ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக பூமிக்குரிய ஆசீர்வாதமானு வரும். கர்த்தர் பூமியில் எல்லா ஆசீர்வாதமும் தருவார். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் உலகப்பிரகாரமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம அந்த டைமை விட்டுட்டோன்னா திருப்பி ஒன்று கிடைக்கணும்னா கிடைக்காது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடும், சரிங்களா? ஒவ்வொரு தடையும் அது நமக்கு டெஸ்ட்டு வரும். கர்த்தர்ட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவர் ஏசாவப்போ நான் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்தணும். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, என்ன பாட்டு? புறணழகுள்ளவரே பூவிலெந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணாசை எல்லாம் வரும் நமக்கு, ஆனால் இயேசுவை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் வரும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நான் அதுக்காகவே நான் ஒரு ஸ்பெஷல் இது வேற எடுத்து வச்சேன். அது வாட் இஸ் அ பர்த் ரைட் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு அவன் தான் தலைவன். அவங்க அப்பா போயிட்டாருன்னா அடுத்த தலைவன் யார்? ஏசா தான்.
அந்த சுதந்திரத்தில் டபுள் போர்ஷன் அவனுக்கு. இப்போ 3 லட்சம் இருக்குது. ஈசாக்கு கிட்ட 3 லட்சம் இருக்குன்னா ஏசாக்கு எவ்வளோ கிடைக்கும், யாக்கோபுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஆமீன். உலக பிரகாரமாக எப்படி சொல்லுவோம்? 1.5 lakhs 1.5 lakhs அப்படி வரும். ஆனால் இஸ்ரவேல் குடும்பத்தில் மாத்திரம் எப்படின்னா சேஷ்ட புத்திர போனால் டபுள் போர்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு பையனுக்கு மாத்திரம் 2 லட்சம், சின்ன பையனுக்கு 1 லட்சம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட் பையனுக்கு அவ்வளோ இது. ஓகேவா? இன்னொன்று அந்த படிப்படியாக வர வேண்டியது ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா அப்படி தான் வந்திருக்கணும். அவன் வித்து போட்டதால் இப்படி நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் முன்னாடி தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டார். ஓகேவா? ஓகே. அடுத்தது அவன் என்னென்னா விற்று போட்டான் அப்படின்னா இது ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். அதை ஒரு பொருளாகவே எண்ணலை. சில பேர் இந்த ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அது ஆலய ஆராதனையோ அது ஜபமோ அதை ஒரு துச்சமாக நினச்சிருவாங்க. அது பைபிள் ரீடிங்காக இருக்கும். அதை கேஷுவலாக விட்டுருவாங்க. அதை நம்ம விட்டுட்டோன்னா திருப்பி நம்ம கிடைக்காது. டைம் திரும்பி வருமா? எனக்கு ரொம்ப ஆசை திரும்பி 20க்கு போகக்கூடாதான்னு. ஏன்னா அப்போல்லாம் சரீரத்தில் வலியே தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோ இது பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை. எதை எடுத்தாலும் வலிக்குது. ஐயோ அந்த ஏஜெல்லாம் திரும்பி வராது. போனது தான். அதனால் இந்த ஏஜில் எவ்வளோ தேட முடியுமோ கர்த்தரை தேடணும். இந்த ராங் வேல்யூ சிஸ்டம் அவன்கிட்ட எது இம்பார்ட்டன்ட்னே அவனுக்கு தெரியல. அந்த பைத்தங்கூழ், அதாவது அந்த சிவப்பு கூழா முக்கியம். கர்த்தர் கஷ்டப்பட்டு பிறக்க வச்சிருக்காரு அவனை. ஃபஸ்ட்டு பர்த் ரைட் அதை போய் விற்று போடுறான். அவன் எவ்வளோ தந்திரமாக வாங்கிட்டான் பாருங்க. ஓகே. அடுத்தது அதாவது அவனுடைய ப்ரையாரிட்டிஸில் சரியில்லாமல் இருக்கிறான். ஓகேவா? ஓகே. அவனுடைய பசி தான் அவனுக்கு முக்கியம். லைஃப் லாங் பிளெஸிங் அவனுக்கு முக்கியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம், அப்படியே கேட்டுக்கோங்க. இப்போ வாழ்ந்தால் போதும், எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை. இப்போ நான் என்ஜாய் பண்ணால் போதும். ஓகே. அடுத்தது தேவனுடைய வாக்குத்தத்தம் காட்டிலும் அவனுடைய உணர்வுகள் தான் அவனுக்கு பெருசாக இருந்தது. அவன் தேவ பக்தி இல்லாதவனாக வாழ்ந்தான். ஓகேவா? நான் இதுக்கு மேலே இதில் டுவெல் பண்ணலை. இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ ஏசாவை பற்றி பார்த்தோம், யாக்கோவை பற்றி பார்த்துடலாமா? யாக்கோப், 4th கேரக்டர் ஜேக்கப். வாட் இஸ் அ மெயின் இன்சிடெண்ட்? யாக்கோபோட வாழ்க்கையில் அவன் தவறு செய்த இன்சிடெண்ட் என்னது? ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அதுதான் யாக்கோபு தப்பு பண்ண ஒரு காரியம் என்னன்னா, அவங்க அப்பாட்ட போய் சொல்லி நான் தான் நம்முடைய மூத்த மகனாகி ஏசான்னு திருடிட்டான். ஹி ஸ்டோல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹிஸ் எல்டர் பிரதர். ஓகேவா? ஸ்டீலிங் ஈசாஸ் பிளெஸிங்ஸ். அது ஆதியாகமம் 27 தயவுசெய்து வாசிங்க, ஃபுல்லாக வாசிக்க முடியாது. ஓகேவா? அப்போ தேவனுடைய சித்தம் என்னதான் இருந்தது? த எல்டர் ஷால் சர்வ் தி யங்கர் தான். கட்டாயமாக யாக்கோபை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறாரு. இவன் என்ன பண்ணியிருக்கணும்? தேவனை நம்பி அவர் நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு பொறுமையாக காத்துருந்துருக்கணும். ஆனால் தேவசித்தை யாக்கோபு இழந்தானா இல்லையா? இழந்துட்டான். சரியா? என்னதான் தேவசித்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வரணுன்னாலும் கர்த்தர் ஷார்ட்கட்ஸ் மெத்தட்லாம் அவர் அங்கீகரிக்க மாட்டார். ஹவு ஹி மிஸ்ட் காட்ஸ் வில், ஹவு ஜேக்கப் மிஸ்ட் காட்ஸ் வில். தேவசித்தம் அவன் எப்படி இழந்தான்? அதுதான், நான் தான் உன்னுடைய மூத்த மகனாக ஏசான்னு சொல்லி அப்பாட்ட பொய் சொல்லி ஏமாற்றி, ஹி யூஸ் டிசப்ஷன், மேனிப்புலேஷன் டு கெட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஏசா. சரியா? இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. வஞ்சகத்தை பயன்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை நைஸாக வாங்கிட்டான். ஓகேவா? அண்ணாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டான். அம்மா சாதாரண அந்த ஆட்டுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி எதையோ எடுத்துன்னு போய் வெள்ளாட்டுக்குட்டி சமைச்சு, மான்கறி மாதிரி சமைச்சு, என்ன போட்டாங்களோ தெரில, சமைச்சு அப்பாட்ட கொடுத்து ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். ஓகேவா? வாட் இஸ் த ரீசன்? காரணம் என்ன? ஏன் யாக்கோவை போய் ஏமாற்றி வாங்கிட்டு வந்தான்? பொறுமை இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை, இம்பேஷன்ஸ். கர்த்தருடைய டைமிங் மேலே, கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சுருக்காரு என்ன ஆசீர்வதிப்பான்ற அந்த நம்பிக்கை இல்லாதனால ஷார்ட்கட்டை எடுத்து ஏமாற்றி வாங்கிட்டான். ஆனால் முடிவு என்ன? அங்கேருந்து ஓடுறான். 20 வருஷம் ஹார்ட் லேபர், கஷ்டப்பட்டு வேலை பண்ணி எல்லாத்தையும் சம்பாதிச்சு வந்தும் பயப்படுறான். கடைசியில் சேர்றான். ஓகேவா? ஸோ ரிசல்ட் எக்ஸைல்னா நாடு கடத்தப்படுறான். இங்கேருந்து ஓடி போய்டுன்னு துரத்தி விட்றாங்க. அம்மா அப்பா ஓடி போய்டு, இல்லைனா அண்ணன் கொண்டுருவான்னு. ஸோ எக்ஸைல், ஹார்ட்ஷிப், அப்புறம் குடும்பத்துக்குள்ளே ஒரே பிரச்சனைகள். ஓகேவா? மனைவியை திரும்பி வரும்போது ராகேலே அந்த விக்கிரகங்கள்லாம் கொண்டு ஏமாத்துறான். அப்போ நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும் பிள்ளைகள்னாலையும். ஸோ யாக்கோபோட வாழ்க்கையில் தேவசத்தை இழந்துட்டான்.
இந்த ஏர்லி ஸ்டேஜஸில். அதுக்கப்புறம் திருந்துறான். யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றினதுக்கப்புறம் திருந்துறாங்க. ஆனால் இப்படி தேவஸ்தத்தை ஒவ்வொரு தடவையும் நம்ம இழக்கும் பொழுது ஒரு ஹெவி ப்ரைஸ் பே பண்ண வேண்டி வரும். அதனால் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரையும் இப்படி சித்தத்தை செய்யணும். கடைசியாக யோசேப் மாத்திரம் பார்த்து முடிச்சிடலாமா? கடன்னு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. யோசேப்பு, ஜோசப் எழுதிக்கோங்க. 5th கேரக்டர் ஜோசப். மெயின் இன்சிடெண்ட் அவனோட வாழ்க்கையில் ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தான் இல்லையா? அப்புறம் குழியில் தூக்கி போட்டாங்க எல்லாம். இது ஆதியாகமம் 37 வருது. ஓகேவா? தேவனுடைய சித்தம் என்ன? அவனை ஆசீர்வதித்து உயர்த்தணும், ஜீவரட்சணை செய்யணும். அதை எழுதிக்கோங்க. தேவ சித்தம் என்னென்னா ஜெனிசிஸ் 45:5, ஆதியாகமம் 45:5, 50:20. அதாவது ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தான் தேவன் யோசேப் மேலே ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். யோசேப்பு இல்லை தேவ சித்தத்தை இழந்தாரா இல்லையா? ஒருத்தர் எஸ்ஸுங்கிறாங்க, ஒருத்தர் நோங்கிறாங்க. இழக்கலை. ஏன் இப்படி பயப்படுறீங்க? இழக்கலை. யோசேப்பு தேவசித்தத்தை இழந்து போகவே இல்லை. ஆனால் மைல்டு மிஸ்டேக்ஸ் 2 பண்ணார். மைல்டு மிஸ்டேக்ஸ். ஆனால் தேவசித்தம் இழக்கலை. ஏற்கனவே கோட் ஆஃப் மெனி கலர்ஸ், பலவர்ண அங்கி போட்டிருக்கார் அப்பா கொடுத்ததன்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் சொப்பனம் கண்டேன், உங்கள் அரிக்கட்டெல்லாம் எனக்கு முன்னாடி விழுந்து வணங்கிச்சு, உங்களுடைய அப்புறம் சன்னு 3, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் விழுந்து, இதெல்லாம் சொல்லி இன்னும் கிளறி விட்டதுனால என்னாச்சு போச்சு. அவங்க இவன் கனவே சொல்லலைன்னா கூட இவனை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இவன் பலவர் நங்கி தரிச்சிருக்காண்டா, இவனை விடக்கூடாதுன்னு நிச்சயம் குழியில் போட்டிருப்பாங்க. இன்னும் சொப்பனத்தை சொல்லி அவங்களுடைய பொறாமையை கிளறி விட்டதுனால இது ஒரு தப்பு பண்ணான். இன்னொரு தப்பு பண்ணுவார் யோசேப்பு. தேவ சித்தத்தை மிஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஒரு தப்பு பண்ணுவார். ஆனால் கர்த்தர் மிஸ் ஆகாதபடி காத்துப்பார். 2வது தப்பு என்ன? எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ஜெயிலில் இருக்கும்போது பானபாத்திரக்காரன் சொல்லுவான், நீ வாழ்ந்திருக்கும் போது வெளியில் வந்த உடனே என்னை நினச்சி பார்வோன்ட்ட கொஞ்சம் சொல்லி என்னை வெளியில் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் அவன் தான் பார்வோனுக்கு என்ன பண்ணுறான் பானபாத்திரம் இப்படி கொடுக்குறான். அப்போ வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃபெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ கேட்டிருப்பாங்க, பரவாயில்ல எனக்கு வேலை எப்படி நல்லா இருந்தது, இப்போ எப்படிங்க திரும்பி நீங்களே சீஃப் பட்லர் ஆகிட்டீங்க? ஐயோ அதேம்மா கனவு கண்டேன், அங்கே ஒரு பையன் இருந்தான், அந்த யங் ஏஜ் ஒரு 30 வயசு இருக்கும், 28 வயசு இருக்கும், அந்த பையன் தான் கனவுக்கு இன்டர்பிரேஷன் சொன்னான். ஞாபகம் வந்திருக்காதா? எவ்ரிடே நடக்குது. அந்த பானபாத்திரம் கொடுக்கறது நிச்சயமாக அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் 2 வருஷம் நினைக்காம போயிட்டான். கர்த்தர் கிருபையாக மறக்க வச்சார். ஒருவேளை ஞாபகம் வந்து ராஜாட்ட சொல்லியிருந்தா, ராஜா ஒருவேளை மன்னிப்பு கொடுத்துருந்தா வெளியில் வந்திருப்பான். ஆனால் ஃபுல்லாக வந்திருக்க முடியாத, திரும்பி அடிமையாக தான் இருந்திருப்பான். தப்பித்தவரி அடிமையாக இல்லை, ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிட்டான், அப்பாட்ட திரும்பி போயிருப்பான். நீங்கள் நினச்சி பாருங்கள், போயிருந்தா என்ன இருக்கும்? சாதாரண யோசேப்பு இன்னொரு பிள்ளையாக இருந்திருப்பான். கர்த்தரோட சித்தம் நடந்திருக்குமா? அப்படியே டீரைலாக இருக்கும். ஆனால் கர்த்தர் கிருபையாக இவன் என்ன கெஞ்சினாலும் 2 வருஷம் இந்த சீஃப் பட்லருக்கு மனசில் 1 செகண்டு கூட யோசேப்பை பற்றி ஞாபகமே வரல. ஹல்லேலூயா! அவர் தான் நம்ம கர்த்தர். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன். அதனால் கர்த்தர் பார்த்தாரு, இந்த சீஃப் பட்லருக்கு ஞாபக சக்தியை எடுத்து தூக்கி போட்டார். 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு சொப்பனம் வருது. 7 மாடெல்லாம் வருது. அப்போ தான் ஐயோ இன்று தான் எனக்கு செஞ்ச தப்பு எனக்கு நினைவில் வந்தது. இந்த மாதிரி யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தான். அப்போ வந்து இன்டர்பிரேட் பண்ணி கரெக்டான டைமில் யோசேப்பு உயர்த்தப்பட்டு ஜீவரட்சணை செய்யும்படியாக அவன் உயர்த்தப்படுறான். ஸோ யோசேப்பு மட்டும்தான் ஒரு சின்ன 2 கிளிச் இருந்தால் கூட கடைசியாக தேவசத்தை ஃபுல்லாக முடித்தான். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு இந்த கதையெல்லாம் எழுதி வச்சுருக்காரு கதையாக. ஜெனிசிஸ் இஸ் a வண்டர்ஃபுல் புக். படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அப்படி போயிட்டு இப்படி வருவாங்க. நீங்கள் அதே மாதிரி தான் ரூபன்லேயும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரூபன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்ன் அவனுக்கு தான் கிடச்சிருக்கும். ஆனால் அவனுக்கு இல்லை, தப்பு பண்ணிவிடுவான். ஸ்ட்ரெயிட்டாக 4th போயிடும், ஜூடாவுக்கு போயிடும். புரியுதுங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. ஸோ இதோடு நம்ம முடிச்சுப்போம். ஒரு பையன் ரொம்ப ஆசைப்பட்டான், கிராமத்து பையன். அந்த அவன் ஊரில் வந்துட்டு ட்ரெயின் சிட்டிலெலாம் வந்துருச்சுன்னொடனே அவனுக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ட்ரெயின் பார்க்கணுன்னு. அவங்க அப்பா சரிடா காட்டுறேன்டான்னு ரொம்ப நாள் ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன பண்ணார், டே இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் இருக்குடா காட்டுறேன்டான். உடனே அழைச்சிட்டு போய் ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் இதுதான் ட்ரெயின்னு காமிச்சார். பார்த்தா அது இன்னொரு ட்ரெயினோட மோதி எரிஞ்சு பார்ட்டாக கிடக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ இதான் ட்ரெயினா, ஐய எனக்கு ட்ரெயினே வேண்டாம், என் வாழ்க்கை இனிமேல் இந்த ட்ரெயினே நான் பார்க்க மாட்டேன், நான் கிராமத்துக்கே போகிறேன்னு ஓடி வந்துட்டான். அவன் பார்த்தது
ட்ரெயின் தான், அந்த நல்ல ட்ரெயினாக பார்த்தான், ஆக்சிடெண்ட் ஆன ட்ரெயினை பார்த்தான். அதனால் ஐயோ இது வேண்டான்னு ஓடி வந்துட்டான். அதே மாதிரி தான் தேவன் நம்ம நல்லா தான் படைச்சார். ஆனால் தேவசத்தை இழக்கும்போது நம்ம உடஞ்சி போன ட்ரெயின் மாதிரி மாறிடுவோம். அதனால் யூஸே இருக்காது. புரிஞ்சுதா? இப்போ தேவ சாயலில் உண்டாக்கினார். இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது தேவ சாயல்னு பார்த்தா நம்ம தேவசத்தை மிஸ் பண்ணும்போதெல்லாம் என்ன ஆகிடுவோம்? கோபம், எரிச்சல், பொறாமை. தேவ சாயல் இருக்காது. அப்போ நம்மளை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. புரியுதுங்களா? அந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. இப்போ கிறிஸ்டியன்னு சொல்கிறாங்க, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இந்த கேள்வியெல்லாம் வருது பார்த்தீங்களா? ஒரு நோக்கத்தோடு உண்டாக்குறாரு. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் தேவ நோக்கம். அந்த தேவ சித்தத்தை நம்ம இழக்கும் பொழுது ஆசீர்வாதம் தடைப்படுது. அப்போ இல்லைன்றப்போ மற்றவங்களுக்கு இவ்வளோதான ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அதனால் நம்ம ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும். மற்றவங்க என்ன நினச்சிட்டு போட்டோம். நியூ டெஸ்டமெண்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, வாழ்வோ தாழ்வோ எப்படி நடத்தினாலும் உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. அதுதான். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஸ்லோவாக புரிகிற மாதிரி எடுத்திருக்கேன். கர்த்தர் நம்ம ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் போய் இதையே யோசிக்கணும். ஒவ்வொரு கேரக்டராக நீங்கள் யோசிங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை மாற்றும் அப்பா. ஆண்டவரே இந்த கெட்ட சுபாவங்கள் ஏசாவை போல ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ்க்கு இடம் கொடுக்காம உலகப்பிரகாரமாகவே நான் அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடக்கூடாது. ஈசாக்க போல ஃபேவரட்டிசம், குடும்பத்தில் இவங்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்னொரு பிள்ளையை திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஃபேவரட்டிசம் இருக்கக்கூடாது. அதனால் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரே பகை, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே கர்த்தர் கொடுக்குற குழந்தைங்க தான். ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம் சித்தம் போல் என்று பாடி அப்படியே ஜெபித்து முடிப்போம். உம் சித்தம் போல் என்னை என்றும் பிதாவே, ஆதியாகமத்தில் நாங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, லோத்து தேவசத்தை இழந்தான் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஈசாக்கு
ஏசா யாக்கோபு கொஞ்சம் கொஞ்சம் வழி தப்பி போனார்களப்பா, ஆனாலும் எப்படியோ உம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படியாய் மறுபடியும் அவளை திருப்பி கொண்டு வந்தீர். யோசேப்பு முழுவதுமாய் தேவசத்தினை தன்னை அர்ப்பணித்து எங்கும் விழாதபடி அப்பா நீர் காத்துக்கொண்டீர். அது போல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ வசனத்தை நாங்கள் படித்துவிட்டு போவதல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய சித்தம் என்ன என்பதை கண்டறிந்து அதை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் தேவசத்தின் மத்தியிலேயே வைத்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. எவ்ரி ஸ்டெப் ஃபாதர் இன் யுவர் பர்ஃபெக்ட் வில். தேவனுடைய நன்மையும் பெரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறிகிற கிருபையை தந்து அதே சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க எங்கள் கிருபை தாரும். உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கடிந்து சவித்து அப்புறப்படுத்துகிறோம். ரத்த கோட்டைகள் மூடிக்கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி வையும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.